பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்ல பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறனால பார்த்தீங்கன்னா, ஞாயித்துக்கிழமை நல்லா வந்து ஃபுல்லா வந்து காலைல ஒரு 10 மணி, 11 மணிக்கு தான் தூங்கி எழுந்திருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க நம்பலாம் பார்த்தீங்கன்னா, காலையில எப்பவும் போல 4 மணி, 5 மணிக்கு எழுந்திரிச்சு, நம்ம வந்து வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதாங்க. ஏன்னா 6 மணிக்கே எழுந்திரிச்சு கிரைண்டர்ல மாவு போட்டு, அத வந்து ஆட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சுட்டு, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டு, வாசல் கூட்டிட்டு, செடிக்கு தண்ணியெல்லாம் போட்டு வச்சுட்டு, இன்றைக்கி பௌர்ணமிங்கிறனால பார்த்தீங்கன்னா, பூஜை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, விளக்கு பத்தி சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சுங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, மாவு வந்து பொங்கி வந்தது. அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுட்டு சாம்பாருங்க, வாழைப்பூ பொரியலுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிருங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து இன்னைக்கு கோயிலில் பூஜைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரக்க கூப்பிட்டனால அங்கே போய் கோயிலில் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கரூர் வந்து போயிருந்தாங்க. அவங்க அங்கே சாப்பிட்டு வந்துடுறேன், கடைக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு அரிசியில் தண்ணியில் போட்டு வச்சது வீணாக போயிருச்சுங்க. அது வந்து நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். வீணாக போகலை, நைட் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு மதியத்துக்கு தோசை, வாழைப்பூ பொரியல், சாம்பாருங்க.